இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் யோபுவின் நேர்மையையும் மாசற்ற வாழ்வையும் தீமையை விலக்கி வாழும் நிலையையும் குறித்து பெருமை அடைகின்றார். அதற்கு சாத்தான் ஆண்டவரிடம், யோபுவை நீர் எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து காத்து வருவதால்தான் அவன் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்றான். அவனிடம் இருக்கும் செல்வங்கள் அனைத்தையும் நீ பறித்து கொண்டால் உம் முகத்திற்கு எதிராகவே உம்மை பழிப்பான் என்று வாக்குவாதம் செய்கிறான். அதற்கு ஆண்டவர் சாத்தானிடம், யோபுவிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் நீர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் யோபுவின் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவரிடமிருந்து விடைபெற்று செல்கிறான். யோபுவின் பிள்ளைகள் முதற்கொண்டு அனைத்து செல்வங்களும் அழிந்து விடுகின்றன. இந்நிலையிலும் கூட யோபு, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவர் நாமும் போற்ற பெறுக என்று ஆண்டவரை புகழ்கின்றார். தொடர்ந்து யோபுவின் புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால், உடல் முழுக்க புண்களால் அவதியுறும் யோபுவை நண்பர்களும் மனைவியும் வெறுத்து ஒதுக்கி, இப்போதாவது நீ ஆண்டவரை சபித்துவிடு என்று கட்டாயப்படுத்துவார்கள். அதற்கு யோபு, நான் ஒருபோதும் ஆண்டவரை சபிக்க மாட்டேன். நன்மையை மட்டும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நான் ஏன் துன்பங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு வாழ்வதை நாம் காண முடியும். யோபு பொறுமையோடு ஆண்டவரின் திருவுளத்திற்காக காத்திருந்ததால் அவருக்கு கிடைத்த பரிசு அவரின் வாழ்நாளின் இறுதியில் அவரிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தும் 2 மடங்காக திரும்பி கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்க முடியும். இப்போது நமது வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். சிறிய துன்பம் வந்தவுடனே, ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை சோதிக்கிறாய்? உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா என்று இறைவனுக்கே கேள்விக்கணை தொடுக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரமே, அமைதியில் சற்று நம்மை அலசி பார்ப்போம். யோபுவின் மனநிலையை நமதாக்க முயற்சி செய்வோம். மேலும் இன்றைய நற்செய்தியில் இயேசு சிறு பிள்ளைகளைப் போல் மாற வேண்டும் என்று தன் சீடர்களுக்கு போதிப்பதை காண்கின்றோம். குழந்தையானது எப்போதும் தனது பெற்றோரையே அனைத்து செயல்களிலும் நம்பியிருக்கும். நாமும் இயேசுவின் பராமரிப்பில், பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போம். அவரின் அன்பிற்கு சாட்சியாய் நாம் வாழ்ந்தோம் என்றால், யோபுவை பார்த்து என் பிள்ளை என்று பெருமையோடு பேசிய ஆண்டவர் நம்மையும் பார்த்து பெருமைப்படுவார். சாத்தானின் சூழ்ச்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்மை எத்தீங்கும் அணுகாது வண்ணம் காத்து வழிநடத்துவார். குழந்தைகளைப் போன்று மாசற்றோராய், யோபுவை போன்று ஆண்டவரின் அன்பு பிள்ளையாய் வாழ்ந்து இறை அரசிற்காய் உழைப்போம். ஆமேன்.